Thank you, sir, for delivering such a wonderful and informative lecture. It was truly enriching. இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சார் பற்றி. சார் வந்து ஒரு அலோபதி பிசிசியன், பட் மோர் தென் ஒரு 40 இயர்ஸ் வந்து நம்ம சித்தா மெடிசன்ஸையும் இன்டெகிரேட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டெகிரேட்டிவ் ஆன்காலஜி அப்படிங்கிற டாபிக் வந்து எங்களோட டிஜி வந்து என்கிட்ட சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது சாரோட பேர் தான். ஏன்னா அந்த இன்டெகிரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சார் ரொம்ப வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், ஏன்னா சில அவென்யூஸ் வந்து நம்ம போய் ஒர்க் பண்ண முடியாது, நம்மளோட டேரெக்டாக பேசிட்டு வரமாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சார் வந்து ஒரு இன்டெகிரேட்டிவ் அப்ரோச்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விதமாக கைட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் வந்து சாரோட இருக்குது. I take this opportunity to invite Dr. Harihara Magadevan sir, Research Officer Siddha and Scientist 2, Siddha Clinical Research Unit, Palankotai, to grace the occasion by share his presentation with us. Very good afternoon. So the topic வந்து நான் எடுத்துக்கிறது சித்தா ஆங்காலஜி ரிசர்ச் a road map. இந்த லெக்சரில் வந்து இப்போ நான் கவர் பண்ண போகிறது ஆங்காலஜி ரிலேட்டடாக என்னோட ப்ராக்டிஸில் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்லி ரிசர்ச் ரிலேட்டடாக மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்புட்ஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும். ஏன்னா நம்மளோட சிலபஸோ சித்தா மெடிசன்ங்கிறதோ ஒரு வாஸ்டான ஏரியா, ஒரு கடல் மாதிரி. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் அந்த ஐடியாஸை அப்ளை பண்ணி நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்தால் தான் நம்ம சித்தாவுக்கு வந்து டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஏன்னா whenever a data is generated, அதுதான் வந்து ஒரு ரிசர்ச்சுக்கான பேஸ். இப்போ ஒரு ஏஐ யுகத்துக்குள்ளே வந்து நம்ம இருக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில் இருக்கிறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா தான். ஏன்னா வந்து டேட்டாவை ஃபீட் பண்ண தான் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை எடுத்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. பட் நம்ம வந்து இன்னும் இந்த டேட்டாவில் வந்து ரொம்ப லேக்காக தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி ரிலேட்டடாக ஆங்காலஜி ஓரியன்டாக நான் சொல்கிறதுக்கு வந்து இந்த இதை எடுத்துருக்கிறேன். ஸோ வி கேன் ஸ்டார்ட் த செஷன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆங்காலஜி ரிலேட்டடாக ஒரு கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அப்போது உங்களுக்கு அடுத்து என்ன வர்றது என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு ரிசர்ச் இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா இதை ரிசர்ச் இனிஷியேட் பண்ணி நம்ம அதை வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரோட்டோகால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச். The first thing வந்து the problem statement. Define a research problem and objectives. இப்போ வந்து ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது ரிசர்ச் ப்ராஜெக்டாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயத்தில் அது பண்ணணும். ஏன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி எல்லாரும் படிச்சிருப்பீங்க, பிஜி வந்துருக்கிறீங்க, ரிசர்ச் மெத்தடாலஜி படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நம்ம எடுப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் லிட்ரேச்சர் ரிவ்யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸிஸ்டிங் நாலேஜ். இப்போ என்னென்ன நாலேஜ் இருக்குது, இப்போ வந்து அது மாடர்னாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், நம்மகிட்ட வந்து அது ரிலேட்டடாக என்னென்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம இது பண்ணணும். ஆனால் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி நம்ம மைண்டில் இருக்கும், அதை வந்து நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது வந்து இந்த காம்ப்ரஹென்சிவ் லிட்ரேச்சர் ரிவ்யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸிஸ்டிங் நாலேஜ். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்க வேண்டியது. இதை வச்சு வந்து அடுத்து ஃபார்முலேட் த ரிசர்ச் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹைப்போதசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு தி டிசைனிங் எ டீடைல்ட் ரிசர்ச் பிளான். இதுதான் அந்த ஃப்ளோ. இப்போ அந்த காம்ப்ரிஹென்சிவ் லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்ன, நம்ம ஒரு கேன்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடான லிட்ரேச்சர் ஒரு 10 லிட்ரேச்சர் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். அதை எடுத்து பார்த்தா நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். கவர்மெண்ட் லிட்ரேச்சர், அதாவது கவர்மெண்ட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா மாடர்ன் ரிலேட்டடாக என்னென்ன இது தேவையோ அதெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் அது மட்டும் கிடையாது. இன்னொன்று, the scope for research in cancer cure and
ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பாலியேட்டிவ் கேர், பெயின் மேனேஜ்மெண்ட். ஆனால் நம்ம இதில் வந்து வர்மம்ங்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. வர்மம்ங்கிறது வந்து நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் தெராப்பி, அதில் வந்து மெடிசின்ஸும் நம்ம நிறைய வச்சுருக்கிறோம். அது போக நார்கோட்டிக் ட்ரக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம பாலியேட்டிவ் கேரில் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் மேனேஜிங் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரேடியேஷன் கீமோதெராப்பி. ஏன்னா நம்மகிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே கேன்சருக்கு சித்தால வர்றது இல்லை. கீமோதெராப்பி, ரேடியேஷன் எல்லாம் போயிட்டு தான் நம்மகிட்ட வருவாங்க. அப்போ வரும்போது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சைடு எஃபெக்ட்ஸை க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்களோட இதாக இருக்கும். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர்ட்ட ஒரு கேன்சர் வந்துருக்கும் போது அவங்க ஒரு தெராப்பி வந்து ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க. கீமோதெராப்பி வந்து ஆல்ரெடி அண்டர்கவுண்ட். பட் அவங்களுக்கு வந்து அது சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சைட் எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் எனக்கு கிடைக்காது. அப்போ வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க உடம்புல வந்து அதிகமாக இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது, இது எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். இது வந்து ஒரு ஏரியா. நெக்ஸ்ட் வந்து சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். சில சிம்டம்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய டைப் ஆஃப் கேன்சர் இருக்கும்போது அதோட சிம்டம்ஸும் வேரி ஆகும். எல்லா சிம்டம்ஸுமே வந்து நம்ம மாடர்ன் மெடிசனில் வந்து அவங்களால குணப்படுத்த முடியுங்கிறத சொல்ல முடியாது, மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் சிம்டம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்மளும் வந்து அதில் வந்து இன்டெகிரேட்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் சித்தா டயட் ஃபார் கேன்சர். ஏன்னா நம்மளோட அடிப்படை இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது தான். இன்னொன்று நம்ம இந்த கல்ச்சரோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டயட் சார்ட் வச்சுருப்பாங்க. பட் நம்மளோட கல்ச்சரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோட ஒரு இன்டெப்த் நாலேஜ் வந்து நம்ம சித்தா புக்ஸில் தான் இருக்கும். அப்போ வந்து அந்த சித்தா டயட் மூலமாக கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு ஏரியாவை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்புறம் ட்ரீட்டிங் கோமார்பிடிட்டிஸ். கோமார்பிடிட்டிஸ் அனதர் ஏரியா. கோமார்பிடிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்ததுனால ஏற்படக்கூடிய மற்ற கோமார்பிடிட்டிஸ் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த முதல்ல சொல்லக்கூடிய ஒரு 5 இதுவுமே இன்டெகிரேட்டிவ் ஆன்காலஜிக்கான ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட்னு போகிறது வந்து இந்த இதில் கஷ்டம். ஏன்னா ஃபீசிபிலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபீசிபிளான ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 இது. ஏன்னா நம்ம இப்போ ஏன் இன்டெகிரேட்டிவ் ஆன்காலஜி அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஒரு செமினாராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபீசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட டேரெக்டாக வர்றதுங்கிறது கம்மி. அப்போ வந்து ஒரு இன்டெகிரேட்டிவாக நம்ம போகிறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால இந்த ஏரியாஸ் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது சரியா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து ஸ்டாண்ட் அலோன் சித்தா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஸ்டாண்ட் அலோன் சித்தா ட்ரீட்மெண்ட்டும் சில இடங்கள்ல பாசிபிள் தான். எப்படின்னா நானே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட பேஷண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ்டு பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்னொன்று அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து ஒரு பயம் இருக்கும். பட் நமக்கு வந்த உடனே நம்மளோட எத்திக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும், நம்மளும் அதான் பண்ணுறோம். பட் எஜுகேட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் மனசில் ஒரு பயம் இருக்கும். கடைசியில் அவங்க ஓப்பனாகவே சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் என்னன்னாலும் கொடுங்க சார், நான் இதை மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னா. நம்ம எஜுகேட் பண்ண பிறகும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட தெரபிஸ் வச்சு நம்மளோட மெடிசின்ஸ் வச்சு அவங்கள வந்து லைஃப் எப்படி ப்ரொலாங் பண்ண முடியும், எப்படி ட்ரீட் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான் வந்து அடுத்த ஒரு அப்ரோச்சாக இருக்கும். அப்படி ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டாண்ட் அலோன் சித்தா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதில் வந்து நம்ம கீமோதெராப்பிக்கு ஈக்குவலண்டாக நிறைய சித்தா ட்ரக்ஸ் இருக்குது, அது சம்மந்தமாக பின்னாடி பார்க்கணும். அந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் கேன்சருக்கு க்யூர். ஏன்னா கேன்சர் க்யூர்ன உடனே அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இருக்கும். கேன்சருக்கு க்யூர் இருக்குதா அப்படின்னு அப்படி சொல்லலாமாங்கிறது கூட வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபோரத்தில் வந்து பேசுறது தவறுங்கிற மாதிரிலாம் சொல்கிறது உண்டு. பட் கேன்சருக்கு எனிதிங் இஸ் பாசிபிள். ஏன்னா பாசிபிள் இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப பயந்துட்டு இருந்த ஒரு நோய்கள் எல்லாமே வந்து இப்போ க்யூரபிள் தான். இப்போ சார் சொன்னாங்க சின்னம்மை, இது ஸ்மால் பாக்ஸ் இது சொல்லியிருந்தாங்க, லெப்ரசி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அதுக்கான மருந்துகள் கிடையாது. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. அதே போல் நம்மக்கிட்ட சில டீட்டெயில்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். நம்ம இன்னும் வந்து அதை வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறோம். அதை வெளியில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக கேன்சர் க்யூருங்கிறது பாசிபிள். கடைசியாக கேன்சர் ப்ரிவென்ஷன். கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ஜெனட்டிக்காக வரக்கூடியது, என்ன ஜெனட்டிக் காஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க.
அப்போ கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அது சம்மந்தமாக பின்னாடி சொல்லுங்கள். இப்போ வந்து ரிசர்ச் இதில் சொன்னேன், ஒரு எக்ஸ்டென்சிவ் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லிட்ரேச்சர் ரிவ்யூவில் வழக்கமாக நம்ம பண்ணக்கூடியது கூகுள் எடுப்போம், அந்த டேமை வந்து அதில் போடுவோம். கேன்சர்னா கேன்சர்னு போடலாம், டியூமர்னு போடலாம், கார்சினோமான்னு போடலாம். இந்த மாதிரி டேம்ஸை யூஸ் பண்ணி பப்மெட்டுக்குள்ளே சர்ச் பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம், கூகுள் ஸ்காலரில் சர்ச் பண்ணுவோம். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதில் நான் வந்து பெரிய அளவுக்கு நான் சொல்ல போகிறது. கிரே லிட்ரேச்சர். கிரே லிட்ரேச்சர் அப்படின்னா நீங்கள் என்ன கிரே லிட்ரேச்சர் பற்றி எதுவும் கேள்விப்பட்டீங்க? கிரே லிட்ரேச்சர்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கலாம்? அதாவது சயின்டிஃபிக் ஃபார்முலா, அதாவது ஒரு இதை வந்து நம்ம வந்து கிரே லிட்ரேச்சர் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னலில் பீர் ரிவ்யூட் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகாத அதே நேரம் நம்ப தகுந்த நிறையா வந்து லிட்ரேச்சர் இருக்குது. இப்போ நிறையா வந்து நமக்கு நம்ம சித்த மருத்துவ துறையிலே வந்து நிறையா மாத இதழ்கள் வந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு கற்பவில்லை மாத இதழ் வருது, அதில் நம்மளோட டாக்டர்ஸ் வந்து நிறையா எழுதுகிறாங்க. அப்போ நம்ம வந்து சில கான்ஃபரன்சஸில் நம்ம சில டாக்ஸ் வந்து அதை வந்து நம்ம ஒரு லிட்ரேச்சராக போடுறோம். சிலர் வந்து சில புக்ஸவே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிரே லிட்ரேச்சர்னு சொல்லலாம். ஏன் கிரே லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது பீர் ரிவ்யூடு கிடையாது, பட் அதே நேரம் அதை வந்து ஒதுக்கி தள்ளவும் முடியாது. ஏன்னா அதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக வேண்டிய வேலை வந்து நம்மளோட. அப்புறம் வந்து கிளாசிக்கல் சித்தர் டெக்ஸ்ட், சித்தர் நூல். இப்போ எந்த ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்தோட, அதாவது கேன்சரோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு கெசட்டில் போடுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் போடுது அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே என்ன போடுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கான டெஃபினிஷன் போடுறாங்க. ஏன் டெஃபினிஷன் போடுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஏங்கிறத சொல்கிறேன். கேன்சர் அப்படிங்கிறத டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா WHO சொல்லக்கூடிய கேன்சருக்கான டெஃபினிஷன் வந்து கேன்சர் இஸ் a generic term for large group of diseases that can affect any part of the body. Other terms used are malignant tumors and neoplasms. One defining feature of the cancer is rapid creation of abnormal cells that grow beyond their usual boundaries and which can then invade adjoining parts of the body and spread to the other organs. The later process is referred to as metastasis. Widespread metastasis are the primary cause of death from cancer. ஏன் இவ்வளோ ஃபுல்லாக வாசிக்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எந்த ஒரு டெஃபினிஷன்னாலுமே ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அதே போல் WHO ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து இந்த ஃபுல்லையுமே வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா a group of diseases in which cells in the body change and grow out of control. Most type of cancer cells form a lump or mass called a tumor. இது வந்து அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி சொன்ன ஒரு டெஃபினிஷன். அடுத்து ஹார்வர்ட் மெடிக்கல் டிக்ஷனரி ஆஃப் ஹெல்த் டேர்ம்ஸ் இது சொல்லக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a group of diseases in which abnormal cells grow in an uncontrolled way, sometimes forming tumors. இப்போ 3 டெஃபினிஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். இந்த 3லையும் ஏதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது பார்க்க முடியுதா? மேக்ஸில் வந்து காமன் ஃபேக்டர்லாம் முடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்க முடியுதா? அன்கண்ட்ரோல்டு கரெக்ட் சார். அது வந்து எது என்ன அப்படின்னா செல்ஸ். ஏன்னா செல்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஸுங்கிற வேர்டு வரும். அப்போ வந்து ஒரு செல் அப்ரோச் தான் ஒரு மாடர்ன் இதில் வந்து என்னென்னா ஒரு அப்நார்மல் க்ரோத் ஆஃப் செல் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் சித்தால வந்து செல்லுங்கிற அப்ரோச் கிடையாது. ஸோ யூ cannot entirely match the definition of cancer in modern medicine with that of சித்தா. ஓகே, கேன்சரில் வந்து சித்தாவுக்கான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புற்று, விப்புறுதி, வித்திரதி, வன்மீகம், கிரந்தி அப்படிங்கிறது. இது மட்டும்தான் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா? இல்லை மேபி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட். சில வார்த்தைகள் சொல்லப்பட்டது பலாகும் அகத்திய நடனங்களில் மூன்று வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அது 4 இருந்தது அல்லது அதிக
தேங்க்யூ. ஏன்னா இந்த ஒயிட் டேர்ம்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சார் இப்போ சில இன்புட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு போகும்போது நீங்கள் புற்றுநோய் மட்டும் வச்சு ஒரு 5 லிட்ரேச்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து இப்போ நான் என்னோட நாலேஜுக்கு வந்து ஒரு 5 இது சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து சார் ஒரு 2 இது சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து ஒரு பீர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது. ஒரு ரிசர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பீர் டிஸ்கஷன் இருக்கும். அப்போ இந்த எல்லா இன்புட்ஸை வச்சு தான் நம்ம வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூக்குள்ளே போவோம். இப்போ இதில் வந்து புற்று விப்புறுதி இதுக்கான ஒவ்வொரு இதுக்கான இப்போ எப்படி நான் வந்து WHO டெஃபினிஷன் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு இதோட டெஃபினிஷன் பார்க்கணும். இதுக்கான டெஃபினிஷன் எங்கே பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். ஸோ டிவி சாம்பசிவம் பிள்ளை டிக்ஷனரி இதுதான் வந்து நம்மளோட பைபிள் மாதிரி. இப்போ இதில் புற்றுக்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்று பிளவை இது வந்து டிசீஸ் ஆஸ் கேன்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஐ டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு புற்று பௌத்திரம் அப்படிங்கிற ஒரு டேம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, பௌத்திர கட்டிகள் படுத்துடைந்து ஒன்றோடொன்று கலக்குங்கால் புற்றை போல சிறு சிறு துவாரங்கள் உள்ளதாய் விருத்தியாகும் அப்படிங்கிறது. புற்று பிளவை அப்படிங்கிறது ஒரே இடத்தில் பல பிளவைகள் புறப்படாது. புற்று புண்ணுன்னு ஒன்று இருக்குது. அநேக புண்கள் ஒரு இடத்தில் புறப்பட்டு உடைந்து சலம் வருது. புற்றாய் காணல் அப்படிங்கிறது, அதாவது கண்ட கிரந்தி பல இடங்களில் காணல், பல சிறங்கு ஒருமிக்க காணல். சரி, இதுல என்ன காமன் ஃபேக்டர் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மேபி என்னோட நாலேஜ் இல்லாம நீங்க கூட ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் பார்க்கலாம். ஏன்னா ரிசர்ச்ங்கிறது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சயின்ஸுக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு மேலே ஃபிசிக்ஸ் மேலே கெமிஸ்ட்ரிக்கு மேலே தான் பயாலஜி. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சில் தான் நம்ம போகணும். ஈவன் இந்த லிட்ரேச்சர் இருக்குது. இப்போ இதில் என்ன வந்து ஒரு காமன் ஃபேக்டர் பாருங்க. கரெக்ட். ஒரே இடத்துல நிறைய இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா புற்றுக்கான ஒரு வேர்ச்சொல் எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரே இடத்துல பல இது இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதோட மீனிங். அப்போ வந்து நம்ம புற்றுங்கிறது அந்த மீனிங்ல சொல்லியிருக்காங்களே தவிர கேன்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை வந்து இன்க்ளூட் கேன்சர் பட் நாட் ஓன்லி கேன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் ஃபார் புற்று. அதுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு வகை கிரந்தி புற்று அப்படிங்கிறத அவங்க சாமசிவம் டிக்ஷனரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ விப்புறுதி, ஏன்னா விப்புறுதியும் சிலர் வந்து கேன்சருக்கான டேமை சொல்லுவாங்க. விப்புறுதியில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு சேருவதை போல் தடித்து எழும்புகின்ற வீக்கம், இது காயங்களினாலும் கெட்ட நீர் சேர்க்கையாலும் உண்டாகும். மாமிசம், நரம்பு முதலிய இடங்களில் வேரூன்றிய வீக்கம் நீண்டு புடைத்து கட்டியாய் காணும். இது நரம்பின் வழியாய் ஓடித்தடித்ததால் ஓடு விப்புறுதி என்று பெயர் அப்படிங்கிறது. விப்புறுதி ஒரு சிலந்தி அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று விப்புறுதி கேன்சர் ஆர் கார்சினோமா. இட் இஸ் malignant tumor characterized by the formation of network of connective tissue contacting the epithelial cell. It tends to grow progressively to eat into the parts surrounding it to affect the constitution and ultimately produce death. இன்னொன்று விப்புறுதிக்கு வேறு பேர் ஒன்று உண்டு, வித்திரதி அப்படிங்கிறதும் உண்டு. இந்த வித்திரதிக்கும் நம்ம சாமசிவன் டிக்ஷனரியில் ஒரு டேம் இருக்குது. என்னன்னா, தோல், ரத்தம், மாமிசம், எலும்பு, நரம்பு இவைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தடித்து வீங்கி உடம்பின் வெளியில் அல்லது உட்புறத்தில் வேரூன்றி வட்ட வடிவமாக புடைத்து எழும்பி வலியையும் மிகுந்த புத்தலையும் உண்டாக்கும் ஒரு ஃபேக்டர். எல்லாமே கேன்சருக்கு மேட்ச் ஆகும். இதுல ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு தான் கரெக்ட், வேரூன்றி. அப்போ வேரூன்றி, ஏன்னா வித்து அப்படிங்கிறது உள்ள இருக்கிறது, அதுல இருந்தா வேறு வரும் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல்ல இருந்தா இது வருது. அப்போ வேரூன்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வித்துறது தான். அதுல கேன்சரும் அடங்கும், பட் நாட் ஓன்லி கேன்சர். இப்போ கிரந்தியும் வந்து சிலர் சொல்றாங்க, பட் அதை வந்து நம்ம ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கிரந்தியோட டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வாயுவோடு கபம் சேர்ந்து அதனால் சதை, கொழுப்பு, ரத்தம் இவைகளில் கெடுதி அடைந்து திரண்டு முடிச்சாகவும் கடினமாகவும் எலும்பும் கட்டி. ஆயுர்வேதப்படி வந்து 9 வகைகள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் வைத்தியப்படி பல வகைகள் இருக்குது. எனக்கு இதில் பாய்தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கிரந்தியோட அவங்க டெஃபினிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து
பல டிஷ்யூஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சதை, கொழுப்பு, ரத்தம் அப்படிங்கிறது. அப்போ இதுவுமே வந்து ஒரு கேன்சரை வந்து இது இந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண முடியும். பட் இதுவும் நாட் ஓன்லி கேன்சர். ஏன்னா டிவி சமூகங்களே ஒரு சில இடங்கள்ல அவர் கிளியராகவே சொல்லியிருக்கிறாரு, சோரியாசிஸ், சொரி கிரந்தி சோரியாசிஸ்ன்றாங்க. அதனால இது கேன்சர் மட்டும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புற்று, விப்புறுதி ஆர் வித்திரதி, அப்புறம் கிரந்தி, இது எல்லாமே நம்ம கேன்சருக்கு யூஸ் பண்ணிட்டோம். சாரும் சில டேர்ம்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 3 டேர்ம் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியுமா? அதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா இழைப்புங்கிற ஒரு இதையும் கேன்சருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். சயகுலாந்தன் ஒரு மருந்து, அந்த சயகுலாந்தன் வந்து கேன்சருக்கு நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நிறையா சித்தா பிசிஷியன்ஸ் தங்களோட ப்ராக்டிஸில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. பட் சயகுலாந்தன் எதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயத்துக்கு கொடுக்கக்கூடிய மருந்து. பட் சயம் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா சயம் டியூபர்குலோசிஸ். பட் சயம் நாட் டியூபர்குலோசிஸா? கண்டிப்பாக கிடையாது. உடம்பு எதெல்லாம் இழைக்க வைக்குதோ, உடம்பு வந்து எதெல்லாம் உருக்க வைக்குதோ அது எல்லாமே இழைப்பு தான். அப்போ இதுக்கு வந்து தெளிவாகவே வந்து டிவி சாம்பசிவம் டிக்ஷனரியில் ஒரு டெஃபினிஷன் போட்டிருக்காங்க. இழைத்தல், மெலிதல், டு க்ரோ வீக். உடம்பு இழைத்தல், த வேஸ்டட் கண்டிஷன் ஆஃப் த பாடி எமாசியேஷன். இது வந்து கேன்சரில் வரும் கண்டிப்பாக. இழைப்பு, தோய்வு, ஃபேட்டிங். உடம்பில் உள்ள ஓஜஸ் என்னும் சத்து குறைவதனால் ஏற்படும் மெலிவு. வேஸ்டட் கண்டிஷன் ஆஃப் த பாடி, லாஸ் ஆஃப் பவர், எமாசியேஷன். இதுவும் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஏற்படக்கூடியது. அப்போ இழைப்புங்கிற இதுக்குள்ள வரக்கூடியதும் நம்ம வந்து கேன்சருக்கு எடுத்துக்கணும். லிட்ரேச்சர் இருக்கு. அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ச்சொல் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சித்தா டேமுக்கு இது அளவுதிட்டாங்க. குன்மம்னா கேஸ்ட்ரிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஒரு வழக்கமான ஒரு அப்ரோச் வச்சுருக்கோம். அந்த அப்ரோச் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் இன்யாங் இது மாதிரி கிடையாது. இதுக்கு அது, அதுக்கு இதுங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. எப்படி ஒரு ஆப்பிளை ஆரஞ்சோட கம்பேர் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான். ஆப்பிளும் ரவுண்டாக இருக்கும், ஆரஞ்சும் ரவுண்டாக இருக்கும். ஆனால் ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் வேறு. அதே போல் வந்து நீங்கள் என்டையர்லி ரெண்டையும் வந்து ஒன்றா கம்பேர் பண்ணிட முடியாது. அதனால் லிட்ரேச்சர் ரிவ்யூங்கிற ஸ்டெப்புக்குள்ளே போகும்போதே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ கேன்சர் as defined in the conventional medicine cannot be compared to the single entity as explained in the Siddha literature. இப்போ இதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 டேம் பார்த்தோம். புற்று, வன்மீகம், விப்ருதி, வித்திரதி, கடலை, கிரந்தி, இழைப்பு, இது எல்லாமே பார்த்தோம். பட் இதுக்குள்ள மட்டும்தான் அடக்க முடியுமானா அதுவும் கிடையாது. இப்போ ஆழிமுலை அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க நம்ம இதில். அதில் வந்து அதனோட பாட்டு பார்த்தீங்கன்னா, சோதியாய் நீண்ட வள்ளிக்கிழங்கு போல திமிர்த்துமே, ஏக முளையாய் காணும், நீதியாய் நீரோடு சீலும் ரத்தம், நிறையாய் தோன்றிய மலமும் சிக்கும், காதியாய் காரணங்கள் ஏற்றிடாது, கடிய பலவீனமாம் தேகம் காணும், ஆதியாம் அயர்ந்ததனை பொறுத்த கொள்ளும், ஆழி மூலத்திடனே ஆண்மைதானே. அதாவது இந்நோயில் வள்ளிக்கிழங்கை போல பருத்து ஒரே முளையாய் வெளித்தோன்றி அதனை உள்ளுக்கு தள்ளினும் செல்லாது, அதனின்றும் நீரும் சீலும் அளவு கடந்து வழியும், வெளிக்கு போக முயலினும் எரு வழியாகாது தடைப்பட்டு தாங்க முடியாத வழியை தருவதனால் இந்நோயினுடைய உடல் வன்மை இழந்து அயர்ந்து போகும். இதற்கு தக்க மருத்துவம் செய்யாவிடில் கொள்ளும். ஏதாவது ஒரு பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு நீங்க மருத்துவம் செய்யாவிட்டால் கொல்லுங்கிற மாதிரி, இறந்து போயிடுவாங்கிற மாதிரி ஏதாவது மாடல் லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்போ இப்படி போட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த பாட்டுல ஒரு வித்தியாசத்துக்காக எஸ். அப்போ வந்து அந்த கொல்லும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கும்போது மேபி இது ரெக்டல் கேன்சராக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேன்சருக்கான மெடிசன் பார்க்கும்போது ஒரு கொலோரெக்டல் கேன்சருக்கான மெடிசனை நீங்கள் தேடும்போது வெறுமனையாக புற்றுன்னு மட்டும் நீங்கள் சித்தா லிட்ரேச்சரில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்கள் டெஸ்டினியை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியாது. ஆல்சோ மூலத்துக்கும் பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு கொலோரெக்டல் கேன்சர். ஆல்ரெடி அவங்க கீமோ ரேடியேஷன்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்க அதுக்கு மேலே போக விருப்பம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட நான் கொடுக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாந்தி மிளகு, தேத்தாங்கொட்டலையும், நாகப்பற்பம், கொடிவேலி சேர்ந்த மருந்துகள், கருநெல்லையும், இந்த மாதிரி எதெல்லாம் மூலத்துக்கு கொடுக்குறோமோ அதுதான் கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. லாஸ்ட்டு ஒரு பெட் ஸ்கேன் போயிட்டு வந்தாங்க.
எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, முன்னாடி இருக்கிறதோட நல்லா இருக்குங்க வந்து ரிசல்ட் வந்துருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓவரால் லிட்ரேச்சரையும் பார்க்கணும். இப்போ உட்கார சூளை நீங்கள் எல்லாமே வந்து இப்போ பிஜி என்ட்ரன்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கும் போது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து நோய் முதல் நாடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு பாடம். உட்கார சூழ்நிலை நானுமே எப்படி படித்தேன் அப்படின்னா என்னோட இதெல்லாம் எழுதிருப்பேன். இது என் ஒய்ஃப் எழுதுனது தான், நாங்கள் 2 பேரும் படிக்கும்போது எழுதுனது. உட்கார சூழ்நிலைனா சர்க்கரா சூளை, ஆனால் நம்ம ஃபார்முலா போடுவோம், உட்காரா சர்க்கரா அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா போடுறோம். சைட்லேயே எழுதியிருப்போம் கல்லடைப்பு அப்படின்ட்டு. இதெல்லாம் எதை வச்சு எழுதுனது அப்படின்னா இதில் உள்ள எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஏக காலத்தில் விழாப்பக்கம், முதுகு, நெஞ்சு, எலும்பு, தொப்புள், கீழ்வாய் இவ்விடங்களில் கெட்ட சதை வளர்ந்து கடலைகள் போல் பெருத்து நீர்த்துளையை நெருக்கி நீர் இறங்கும் போது கடுத்து மணல் போல சிறு சிறு கற்கள் கலந்து சிறுநீர் மிகுந்த துன்பத்துடன் இறங்கும். உடல் கடுத்தல், தளர்தல், அறிவு மயங்கள், மயக்க மைய குறியினங்களை உண்டாக்கும். இதனை சர்க்கரா சூளை என்றும் கூறுவார். ஏன்னா கேன்சரில் வந்து பெயின்ங்கிறது ஒரு முக்கியமான சிம்டம், அதனால இந்த சூளை கீழே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கமாக அந்த மணல் போல சிறு சிறு கற்கள் கலந்து அப்படின்னோடனே ஒரு கல்லடைப்புன்னு டக்கு மைண்ட் ஆகும். ஆனால் நம்ம படிக்கும்போது ஒரு ஃபுல்லாகவே பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இதை அதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் போய் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இது வந்து கல்லடைப்பு, நானும் அப்படி தான் போட்டிருக்கேன், கல்லடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம். பட் நீங்கள் பாட்டை பார்க்கணும். பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குத்தும் உட்கார சூளையின் குணந்தாம் கோர்வையாய் விழாதனில் முதுகில் நெஞ்சில் அத்தியில் நாவியில் அவான குதத்தில் அதிக துன்மாங்கிசம் தான் வளர்ந்து. இப்போ துன்மாங்கிசம் தான் வளர்ந்து, கல்லடைப்பில் ஏதாவது துன்மாங்கிசம் வளருமா? வளராது. மேவி 10 மணல் பருக்கை போல் சலத்துவாரம் பதி நெருக்கி. இப்போ இந்த பாட்டில் வந்து மணல் பருக்கை போல் சலத்துவாரம் பதி நெருக்கி மூத்திரமாக திரிச்சிரும் உண்டாயின்னு வருது. இதில் வந்து மணல் பருக்கை வந்து கலந்து போகுதுங்கிற மாதிரி எங்கேயுமே பாட்டில் வரல. அந்த மாதிரி வந்து நெருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்போ வந்து இதில் இந்த பொழிப்புரை அப்படிங்கிறத வந்து நம்ம இதை மட்டும் நம்ப முடியாது, எப்பயுமே படிக்கும்போது பாடலையும் சேர்த்து படிக்கணும். அப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று பிளாடர் மெட்டாஸ்டேசிஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ராஸ்டேட் கேன்சரா. அப்போ நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர் தொடர்பாக ஏதாவது ஒரு ஸ்டடி எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணல, நிறைய வர மாதிரி. ஆமாம், துன்மாங்கிசம்ங்கிறது மேபி மெட்டாஸ்டாட்டிக் இது வந்து அதாவது அதிக துன்மாங்கிசம் வளருதுங்கிறது ஒரு இடத்துக்கு எடுத்தீங்கன்னா ஓவரால் கண்டிஷனை கண்டிஷனால வரக்கூடிய அந்த யூரிட்டரை வந்து அழுத்தத்தினால வந்து வலி இருந்திருக்கலாம். துன்மாங்கிசம்ங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல கேன்சரையும் கன்சிடர் பண்ண வேண்டியது, மேபி ஏதாவது டியூமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு ப்ராஸ்டேட்டோ இல்லை பிளாடர் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கண்டிஷன் எடுத்தீங்க, கேன்சர் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளேயும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூ மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு ரிசர்ச்சோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லிட்ரேச்சர் ரிவ்யூ. லிட்ரேச்சர் ரிவ்யூவில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தீங்க. இது எல்லாமே எதில் உள்ள லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டெக்ஸ்டில் உள்ளது. ஏன்னா கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசன் வர்றதுக்கு முன்னாடி, இந்த செல்லுங்கிற அப்ரோச் வர்றதுக்கு முன்னாடி சித்தர்களால் எழுதப்பட்ட டெக்ஸ்ட். பட் நமக்கு வந்து ஒரு இன்னொரு ப்ளஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கான்டெம்பரரி பிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. கான்டெம்பரரி பிசிஷியன்ஸ்னால் இப்போ உள்ள பிசிஷியன்ஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, சித்தா மெடிசன்கிறது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில பிசிஷியன்ஸ் வந்து சித்தாவை பற்றி எழுதியிருக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில பிசிஷியன்ஸோட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த ரெண்டு ஏரியாக்குள்ளே இருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தவங்க, அதே நேரம் செல்லுங்கிற ஒரு அப்ரோச் வந்த பிறகு வந்தவங்க, செல்லுங்கிற அப்ரோச்சில் கேன்சரை டீல் பண்ண பிறகு வந்தவங்க. அவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான ஆள் வந்து ஜட்ஜ் பலராமையா. நான் ஜட்ஜ் பலராமையா பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம சிலபஸில் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் படிக்கும்போது கிடையாது, இப்போயும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவர் வந்து நிறையா நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை நிறையா ட்ரீட் பண்ணியிருக்கேங்கிறது அவரோட புக்ஸில் வந்து நிறைய போட்டிருக்கிறாரு. அவரோட மெடிசின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து நம்ம சித்தர்களோட பரிபாசைகள் தொடர்பாக நிறைய விளக்கங்கள் அவரோட புக்கில் கொடுத்துருக்கிறாரு. ரசகந்தி மழுகு தான் வந்து அவர் அதிகமாக சொல்லுவார். பட் அந்த ரசகந்தி மழுகு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல உள்ள சூட்சமங்கள் வந்து அவரோட புக்கில் வந்து நிறைய இருக்கும். கண்டிப்பாக வந்து அதை படிங்க.
ஜட்ஜ் பல்ராமையா புக்கில் அவர் கேன்சருக்கு அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ண அவர் நல்லா அப்சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய மருந்துகள் பார்த்தீங்கன்னா பிரம்மமுனீஸ்வரனம், ரசகந்தி மெழுகு, கந்தக ரசாயனம், நரசிம்ம லேகியம், நந்தி மெழுகு, பூர மெழுகு, ராமபான இடிமருது. இன்னும் நிறைய இருக்குது, பட் நான் இது மட்டும்தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெண்டாவது ஒரு யார் அப்படின்னா ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடு வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவர் எழுதின சித்தா ரிசர்ச் ஃபார்மகோபியா எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? தெரியுமா? சித்தா ரிசர்ச் ஃபார்மகோபியாங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். சித்தா ரிசர்ச் ஃபார்மகோபியாங்கிறது வந்து ஒரு சித்தாவில் உள்ள ரிசர்ச்சுக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஜிடி நாயுடுங்கிறது வந்து ஒரு பல்துறை வித்தகர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாரு. அதில் சண்முகவேலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா டாக்டர் ஒருத்தரை வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணி அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அவர் ரூபா கொடுப்பாரு. ரூபா வாங்க மாட்டார். ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் ₹1 ₹2 அந்த மாதிரி. ஏன் ரூபா கொடுத்தாரு அப்படின்னா, அவங்க தொடர்ச்சி அந்த பேஷண்ட்ஸ் வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு சில ஒரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் மினிமம் சார்ஜ் வந்து வசூலிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய மெடிசன்ஸை கொடுத்து பார்த்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு. சித்தா ரிசர்ச் ஃபார்மகோபியா அப்படிங்கிற ஒரு புக்கு, ஒரு பெரிய வால்யூம் ஒன்று இருக்குது. அது இப்போ பிரிண்டில் இல்லை, பட் எங்களோட கவுன்சிலில் இருந்து அது பிரிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து எங்கள் டிஜி சார் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட வந்து அதுக்கு அந்த புக்கோட ஜெராக்ஸ் காப்பி இருக்குது. அதை வச்சு தான் நான் அந்த இதை வந்து இது பண்ணுறேன். இப்போ அவர் வந்து ஜிடி நாயுடு அண்ட் சண்முகவேலன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறையா வந்து மெடிசன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. கேன்சருக்கான மெடிசன்ஸ் சொல்லிட்டு கேன்சர் கியூர் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 16 ட்ரக்ஸ் இருக்குது. 16 ஃபார்முலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. கேன்சர் பில்ஸ்னு மட்டும் 5 பில்ஸ் சொல்லியிருக்காங்க. இவரோட புக்கில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெங்குக்கான மெடிசின் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறையா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். ஜெராக்ஸ் வேணும்னா என்கிட்ட இருக்குது, நான் ஜெராக்ஸ் தான் முடிச்சேன். அவரோட புக்கில் வந்து அவர் கேன்சருக்கான சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் MS வேலுஸ் தேவாமிர்த ரசபர்ப்பம். அதில் என்ன செய்யறதுன்னா, ரசம், கந்தகம், அயச்சந்தூரம், காந்தச்சந்தூரம், இந்துப்பு, வெங்காரம், ரசகந்தி மெழுகு, காலமேக நாராயண சந்திரம், கருவங்க செந்தூரம், தங்க செந்தூரம், முப்பு குரு சந்தூரம். இதுவுமே வந்து என்டையர் லிஸ்ட் கிடையாது. என்டையர் லிஸ்ட் போட்டோம்னா ஒரு 30-40 மெடிசன்ஸ்க்கு மேலே போகும். நான் இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது தவிர ரசச்சந்தூரம், தாமரச்சந்தூரம், காளானந்த கௌரி ரசம், நீலகண்ட வாழை ரசம், பூர்ணச்சந்திரோதயம், ஸ்வர்ண வாழை ரசச்சந்தூரம், லிங்க ரசப்பதம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசம் சேர்ந்த மருந்துகள், பாடாமல் சேர்ந்த மருந்துகள். இது எல்லாமே அவங்க கொடுத்து பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்ண ஒரு புக் இது. அது போக ரீசெண்டாக இப்போ கடந்த ஒரு 15 வருஷம், அவர் இறந்து ஒரு 5 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் டாக்டர் CP மேத்யூ அப்படிங்கிறவர். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் இன்டெகிரேட்டிவ் ஆங்காலஜிங்கிறத சொல்லலாம். ஏன்னா சிலர் அப்படி குறிப்பிடுறாங்க. அது கரெக்டான டேர்மும் கூட. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து கோட்டயம் மெடிக்கல் காலேஜோட ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட HOD. பட் அங்கே வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நாட் ஓன்லி அலோபதி மெடிசன்ஸ், கீமோதெரப்பி, ரேடியேஷன் மட்டும் பண்ணாமல் சித்தா மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஹோமியோபதி எல்லாமே கொடுக்குறாரு. அதில் மெயினாக அவர் கொடுக்குறது சித்தா மெடிசன்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறாரு. அதை வச்சு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அது அவரோட பேட்டிகள் நிறையா இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கவுன்சிலில் இருந்து கூட அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்து யூடியூப்பில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவரோட பேட்டியை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இப்போ அவர் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன, சித்தா மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசகந்தி மெழுகு, நந்தி மெழுகு, நவபாசான செந்தூரம், ரச செந்தூரம், வங்கப்பற்பம், சண்டமாலம். இப்போ அகைன் காமன் ஃபேக்டர்ஸ். முன்னாடி லிட்ரேச்சர் ரிவ்யூவில் காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த ஒரு கான்டெம்பரரி பிசிஷியன் சொல்லக்கூடிய ட்ரக்ஸில் என்னென்ன காமன் ஃபேக்டர்ஸ், என்னென்ன காமன் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசகந்தி மெழுகு, நந்தி மெழுகு, நவபாசான செந்தூரம்,
கோல்டு பேஸ்ட் மெடிசன்ஸ், ஆர்சனிக், மெர்க்குரி பேஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். அப்போ இது எல்லாமே வந்து அவங்க நான் சொல்லக்கூடிய 3 பிசிஷியன்ஸும் கேன்சருக்கு மெடிசன் கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் காமிச்சாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் இருந்து நம்ம கடைசியாக ஐடென்டிஃபை பண்ண ட்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே, இப்போ ரசநந்தி மழுகு, நந்தி மழுகு இதுலேயும் ஒரு காமன் இது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ரசம் சேர்ந்த மருந்துகள் தான் வந்து இருக்கும். சேராங்கோட்டை சேர்ந்த மருந்துகள், ஹெவி மெட்டல்ஸ் உள்ளது, இதுதான் வந்து பாடானங்கள், இதுதான் வந்து நம்ம இதில் கேன்சருக்கு ஒரு ரிலையபிளான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவில் ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, இப்போ கேன்சருக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ மூலமாக நம்மளோட லிட்ரேச்சரை எடுத்துட்டு ரசம் சேர்ந்த மருந்துகள் தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது ஹைப்போதிசிஸ்க்கு வந்துட்டோம், முடிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரிசர்ச்சில் வந்து நம்ம முடிவுன்னு பேச முடியாது. ஹைப்போதிசிஸ்க்கு வந்துட்டோம். இப்போ அது எப்படி ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது? மாடர்ன் சைட் போகணும், ஏன்னா நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இதில் வந்து இந்த தயோரிடாக்சின் அண்ட் தயோரிடாக்சின் ரிடக்டேஸ் இந்த 2 விஷயத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக கேன்சரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these are closely linked proteins from that form a major cellular antioxidant and redox regulating system. Thioredoxin regulates proliferation, apoptosis, inflammation. இது எல்லாமே வந்து அது ரெகுலேட் பண்ணுது. ஏன்னா காலையில் செஷனில் சார் சொல்லியிருந்தாரு, நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போட்டோசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரியான முறையில் வந்து நடக்காமல் போச்சுன்னா தான் கேன்சர் வந்து இதாகும். தயோரிடாக்சினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயோரிடாக்சின் ரிடக்டேஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தயோரிடாக்சின் வந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்டில் வச்சுக்கணும். அதாவது இது எல்லாமே என்னன்னா ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், ரிடாக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம். தயோரிடாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெடியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்து தன்னோட எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு ஒரு ஆக்சிடைஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதுக்கு வந்து அது திருப்பி ரெடியூஸ்டு ஸ்டேட்டுக்கு மாற்ற வேண்டிய வேலை எது அப்படின்னா தயோரிடாக்சின் ரிடக்டேஸோட வேலை. இதுதான் வந்து மெயினானது. இன்னொன்று அப்பப்டோசிஸ் சிக்னல் ரெகுலேட்டிங் கைனேஸ் 1. இதுதான் வந்து அப்பப்டோசிஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். இப்போ இந்த டிஆர்எக்ஸ், அதாவது தயோரிடாக்சின், ரிடாக்சின் ரிடக்டேஸ் அண்ட் அப்பப்டோசிஸ் சிக்னல் ரெகுலேட்டிங் கைனேஸ், இந்த 3க்கும் உள்ள காமன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து தயோரிடாக்சின் ரிடக்டேஸை வந்து நீங்கள் இன்ஹிபிட் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தயோரிடாக்சின் அப்படிங்கிறது வந்து ஆக்சிடேட் ஆகும். ஆக்சிடேட் ஆகும்போது அது ஆக்சிடேட் ஆகும்போது மட்டும்தான் ASK1ங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ அப்பப்டோசிஸ்க்கு வந்து மெயினானது வந்து ASK1. இப்போ இது ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருந்தால் தான் அப்பப்டோசிஸ் நடக்கும். அப்போ இது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா தயோரிடாக்சின் ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணணும். தயோரிடாக்சினை வந்து ஆக்சிடேட். இது வந்து ஒரு மாலிகுலர் மெக்கானிசம். இதுக்கும் நம்ம மெர்க்குரி பேஸ்ட் மெடிசனுக்கும், கோல்டு பேஸ்ட் மெடிசனுக்கும், ஆர்சனிக் பேஸ்ட் மெடிசனுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்து சொல்றேன். இப்போ தயோரிடாக்சின் ரிடக்டேஸ், தயோரிடாக்சின், மெர்க்குரி, கோல்டு அண்ட் ஆர்சனிக் இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வெல் டிஃபைன்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் தயோரிடாக்சின் ரிடக்டேஸ் அண்ட் தயோரிடாக்சின் நம்பர் 1. கோல்டு காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் தயோரிடாக்சின் ரிடக்டேஸ் வந்து இன்ஹிபிட். ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட்ஸ் தயோரிடாக்சின் ரிடக்டேஸ். ஆர்சனிக் ட்ரைஆக்சைடுங்கிறது என்னது? வெள்ளைப்பாசம், குர்குமின் வந்து நம்ம கேன்சருக்கான மெடிசன் சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் எந்த மாலிகுலர் டார்கெட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா தயோரிடாக்சின் ரிடக்டேஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இன்னும் சில ஹெர்பல் காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்து தயோரிடாக்சின் ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ குயினோன்ஸ் இதுவுமே வந்து தயோரிடாக்சின் ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ் இன்ஹிபிட் பண்ணுது. கோல்டு, ஆர்சனிக், குர்குமின், ஹெர்பல் காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்து தயோரிடாக்சின் ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணுது. அப்போ இன்ஹிபிட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்? தயோரிடாக்சின் ஆக்சிடேட் ஆகும். ஆக்சிடேட் ஆச்சுன்னா அப்போப்டோசிஸ் ASK1 வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்போப்டோசிஸ் நடக்கும். அப்போப்டோசிஸ் நடந்ததுன்னா என்ன ஆகும்? கேன்சர் வந்து கேன்சர் தவிர மற்ற டிசீஸ் கண்டிஷன்ல தயோரிடாக்சின் அண்ட் தயோரிடாக்சின் ரிடக்டேஸ் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயோரிடாக்சின் அப்படிங்கிறது வந்து HIV வந்து அதிகமாக இருக்கும்.
இது வந்து இன்னேட் இம்யூனிட்டியை வந்து இம்பேர் பண்ணுது. இன்னொன்று CD4 லெவல்ஸ் டிக்ரீஸ் ஆகும். எப்போனா தைராய்டாக்சின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று தைராய்டாக்சின் ரிடக்டேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது அதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீன், அதுக்கான காரணமான ஜீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TXNRD1. இது எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ல இருக்கக்கூடிய சைனோவியல் செல்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹெச்ஐவியில் இருக்கக்கூடிய CD4 லெவல்ஸ் அண்ட் ஆல்சோ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இதில் எல்லாத்துலேயுமே இந்த தைராய்டாக்சின் அண்ட் தைராய்டாக்சின் ரிடக்டேஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு காமன் ஃபேக்டர் எடுத்தோம். இதில் நம்ம கான்டெம்பரரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம். அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மெர்க்குரி, கோல்டு, ஆர்சனிக், செமிகார்பஸ் அனகார்டியம், இது எல்லாமே வந்து கேன்சர் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய மெடிசன்ஸுங்கிறது அவங்க ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் செமிகார்பஸ் அனகார்டியமாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், மெர்க்குரியாக இருக்கட்டும், இது எல்லாமே வேற என்னென்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். வசந்தி மலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹெச்ஐவிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரக்கு. ஏன்னா ஹெச்ஐவிக்கு அந்த ட்ரக்கு கொடுக்கறதன் மூலமாக CD4 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது டாக்டர் தெய்வநாயகம் அவர் வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார். ரேண்ட் தெரப்பி, வசந்தி மலுக்கு மெடிக்கல். அண்ட் ஆல்சோ நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணன் சார் அவருக்கு தெரியும். அவர் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. அவர் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே கோல்டு பேஸ்ட் மெடிசன்ஸ். அப்போ இங்கேயும் ஒரு காமன் ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணுது. எல்லாமே தைராய்டாக்சின் ரிடக்டேஸில் ஆக்ட் பண்ணக்கூடியது. அப்போ வந்து நம்ம கோல்டு பேஸ்ட் மெடிசன்ஸ், மெர்க்குரி பேஸ்ட் மெடிசன்ஸ் எல்லாமே கேன்சர்லையும், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லையும், ஹெச்ஐவிலையும் ஆக்ட் பண்ணுது. எல்லாமே தைராய்டாக்சின் ரிடக்டேஸை இன்ஹிபிட் பண்ணுது. அப்போ ஆப்வியஸ்லி this may be தைராய்டாக்சின் and தைராய்டாக்சின் reductase may be the target. அதான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஹைபோதிசிஸ். நான் வந்து இப்போ இது பண்ணது என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஏன் வந்து அந்த டார்கெட்டுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரப்போசல் எழுதும்போது கிளினிக்கல் அவுட்புட்டை மட்டும் வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன். பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து எந்த மாலிகுலர் டார்கெட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த ட்ரக்கை கொண்டு போக முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெச்ஐவியில் ஒர்க் பண்ணக்கூடியது ஏன் வந்து கேன்சரில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒரு இதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் சயின்ஸ். இப்போ சித்தா ஆங்காலஜி ரிசர்ச்சரை நம்ம என்ன பண்ண முடியும், ரோட் மேப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட் இன் கேன்சர் அவங்க வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கான கொஸ்டினர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஆங்காலஜி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்லையும் இந்த கொஸ்டினரை யூஸ் பண்ணுறது நமக்கு டேட்டா ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவோம், ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் வரும்போது ஒரு 3 மாதம் ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துடும். பட் அந்த 3 மாதத்தில் என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எதை டாக்குமெண்ட் பண்ணுமோ அதை டாக்குமெண்ட் பண்ண முடியும். அப்போ வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஒரு ப்ரோட்டோகாலாகவே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டினரை கொடுத்து அவங்களுக்கு சரியாகலை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். என்ரோல் பண்ணும்போதே கொஸ்டினரை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3 மந்த்ஸுக்கு கழிச்சு நீங்கள் அந்த கொஸ்டினரில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது, அந்த ஸ்கோரில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஜெனரேட் எ மாஸ் டேட்டா. அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அடிப்படை விஷயமா வந்து இந்த ஒரு கொஸ்டினை வந்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன்டெகிரேட்டிவ் ஆங்காலஜியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை க்யூரை கொடுக்குறோங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராமிசிங்காக சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்டெகிரேட்டிவ் செட்டப்பில் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அந்த இடத்துல வந்து நமக்கான ஸ்கோப் அதிகமாக. அதனால் இந்த கொஸ்டினரை வந்து கண்டிப்பாக எல்லாமே யூஸ் பண்ணணும். ஒரு ஆங்காலஜி ட்ரீட் பண்ணக்கூடிய செட்டப்பில் வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டினரை வந்து யூஸ் பண்ணணும். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணி கேஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கேஸ் சீரீஸ் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கேஸ் ரிப்போர்ட் அண்ட் கேஸ் சீரீஸ் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண பிறகு தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஐஹெச்இசியில் ஒரு
ஒரு ஆதாரமாக சொல்லி இந்த மெடிசன் வந்து இந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணுது, அதுக்கான கேஸ் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஒரு எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, எதையுமே வந்து ஒரு குவாலிட்டேட்டிவாக மட்டும் இது பண்ணாமல் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்கக்கூடிய மார்க்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரிசர்ச்சில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு காமன் டார்கெட்டாக இருக்க மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்க, நம்ம ஒரு 10 பேஷண்ட்டோ ஒரு 5 பேஷண்ட்டோ தான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ட்ரீட் பண்ண முடியும். பட் ஒரு ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் உள்ள மற்ற இதெல்லாம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. இப்போ அந்த பேஷண்ட்ஸில் வந்து நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது ஈஸி. அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சில மருந்துகளை கொடுத்து பார்த்து அதை ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு த சேம் திங் இஃப் யூ ஆர் அப்ளைங் இன் தி கேன்சர் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டக்ட் த கிளினிக்கல் ட்ரையல் பேஸ்ட் ஆன் தோஸ் டார்கெட்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு டார்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் வந்து அப்படியே நீங்கள் வந்து கேன்சர் அப்ளை. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய கொஸ்டினர். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய கொஸ்டின்ஸ் உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸு. இதை வந்து நீங்கள் தமிழ்லையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஓபியில் வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட் கொடுத்து இதை டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய மாஸ் டேட்டா வந்து ஜென்ரேட். கடைசியாக வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன் பாசிபிள் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் காயகற்ப மூலிகைகள் அப்படிங்கிறது இருக்குது. காயகற்பங்கிறது வந்து சித்த மருத்துவத்துக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல், வேறு எதுலேயுமே கிடையாது, எந்த ஒரு மருத்துவ முறையிலையும் கிடையாது. அப்போ அந்த காயகற்ப மூலிகைகள் அப்படிங்கிறது அந்த மூலிகை மருந்துகள் கண்டிப்பாக ஒரு ப்ரிவென்ஷன் வந்து ஏற்படுத்த முடியும். இதனால சித்தர் யோகம் காயகற்ப மூலிகைகள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு ஜீன் மூலமாக, அதாவது ஆல்ரெடி ஜெனட்டிக்கலி அவன் வந்து ஒரு கேன்சர் சஸ்பெக்டபிள் பேஷண்ட்டை வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு காயகற்பம் கொடுத்தும் சித்தர் யோகம் மூலமாகவும் மாற்ற முடியும். அதுக்கான சயின்டிஃபிக் பேஸ் என்ன, நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையிலே அது சயின்டிஃபிக் பேஸ் இருக்குது. அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்போ ஒரு யோக முறைகள், பிராணாயாமம், இதெல்லாம் வந்து மெயினான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோமியர் எலாங்கேஷன்ங்கிறத தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. டீலோமியர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டீலோமியர் வந்து ஷார்டன் ஆகிட்டே போயிடும். அந்த மாதிரி வந்து ஷார்டன் ஆகாமல் இருந்தது, அந்த எலாங்கேட்டடாகவே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் போலார் பியர்ஸ், அப்புறம் வந்து ஹைபர்னேஷன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைபர்னேஷன்லாம் தெரியுமா? ஹைபர்னேஷன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில், அதாவது ஒரு குளிர்காலம் வருது அப்படின்னா அந்த பனிக்கரடிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட உடம்போட மெட்டபாலிசம் எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு, அதாவது ஒரு ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணிடும், ப்ரீத்திங் ரேட்டை கம்மி பண்ணிடும், எல்லாம் கம்மி பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பிணம் போல ஒரு சூழ்நிலையில் வந்து அதை அடங்கிடும். அப்போ எப்போ வந்து ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் வருதோ அந்த டயத்தில் வந்து திருப்பி அதோட ஹார்ட் பீட் ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஹார்ட் பீட் ரேஸ் ஆக ஆரம்பிக்கும், ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய சமாதி நிலைக்கு வந்து கம்பேர் பண்ணலாம். சமாதி நிலை இஸ் நத்திங் பட் ஹைபர்னேஷன். அப்போ வந்து இந்த ஹைபர்னேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நிறையா சயின்டிஃபிக் சேனல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து டீலோமியர் எலாங்கேஷன் வந்து அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆகுது, அது வந்து ரெடியூஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது கிடையாது. அப்போ அதனால தான் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த சேம் திங் கேன் பி அப்ளைட் டு தி ரிசர்ச் இன் சித்தர் யோகம் மட்டும். அப்போ வந்து நீங்கள் ஒரு பிராணாயாமம் பண்ணுறீங்க, அப்போ ஒரு அது சம்மந்தமான வந்து காயகற்ப மூலிகைகளை எடுக்கிறீங்க அப்படின்னா டீலோமியர் எலாங்கேஷனோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணலாம். இன்னொன்று ரெண்டாவது ஏரியா வந்து எபிஜெனடிக்ஸ். எபிஜெனடிக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிற ஒரு செல் பயாலஜிஸ்ட்டு அவர் பயாலஜி ஆஃப் பிலீஃப்ங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவும் இருக்குது. நீங்கள் புக் படிக்க முடியாட்டாலும் அவரோட வீடியோவை வந்து போட்டு கேளுங்க. ஒரு 1 hour வீடியோ இருக்கும். அவர் பேர் போட்டாலே வந்துடும், ப்ரூஸ் லிப்டன் பயாலஜி ஆஃப் பிலீஃப். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜீன்ஸ் டூ நாட் டிட்டர்மின் தி டெஸ்டினி, மைண்ட் அண்ட் கான்சியஸ்னஸ் ஆக்டிவ்லி சேப் ஹவ் யுவர் ஜீன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட். இது எப்படி அப்படின்னா, நம்ம டார்வினோட எவல்யூஷன் தியரி படிச்சிருக்கிறீங்க. டார்வினோட எவல்யூஷன் தியரி என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஃபேவரபுளான என்வரான்மெண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கானிசம்
தன்னுடைய உடம்புல வந்து தகவமைச்சு கொண்டு அது வந்து வேற மாதிரி மாறிடுது. உதாரணத்துக்கு ஜிராஃபி வந்து ஆப்பிரிக்கா காடுகளில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். அப்போ அந்த மரத்தில் இருந்து தன்னோட உணவை எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கழுத்தோட இது வந்து அதிகமாகிடுச்சு, கழுத்து எலும்புகளோட இது அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அப்போ கழுத்து எலும்புகளோட வளர்ச்சி அதிகமாகிடுச்சு இல்லை கழுத்தோட இது அதிகமாகிடுச்சு அப்படின்னா அப்போ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு? எப்படி சேஞ்ச்? சூழ்நிலை தேவை. ஓகே, அப்போ ஜீன்ஸ் தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுது. ஒரு ஜெனட்டிக் இல்லாதான் வச்சு தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது அப்படியே தான் இருந்திருக்கும். அப்போ எபிஜெனடிக்ஸ்னா என்னன்னா, ஒரு என்விரான்மெண்ட் வந்து இல்லை நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே வந்து ஜீன்ஸ்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதே போல காயகற்ப மூலிகைகளாலும் நம்மளுடைய ஜீன்ஸ்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அப்போ இதன் மூலமா நம்ம ஒரு எபிஜெனடிக்ஸ் பேஸ்டா வந்து ஒரு காயகற்ப மூலிகைகளை நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு காயகற்ப மூலிகைகள் கேன்சர் ப்ரிவென்ஷனில் ஒர்க் பண்ணுங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து நான் ஒரு ஓவரால் ஹைப்போதிசிஸ் தான் சொல்லியிருக்கேன். பட் இன்டெப்த்தாக பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ஓகே, எல்லா ஒரு ஏரியாலையும் நம்ம இது பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் தான் நம்ம சொல்கிறோம். பாரஸில் பறவைகளுக்கு இப்போ யாரும் சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அது மலையேறி பழம் பறிக்கிறோட பறந்துச்சு. ரோடு வரத்தில் அது விளக்கு அதுதான் எபிஜெனடிக்ஸ். நீங்கள் அதான் சொல்ல வந்தீங்க. ஆமாம், நான் இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம மொபைல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்ணு கெட்டு போயிருங்கிறோம், கை ஒரு மாதிரி ஆயிருங்கிறோம். பட் அப்படிலாம் நடக்காது. என்ன ஆகும் அப்படின்னா எபிஜெனடிக்கெலாம் நம்மளே மாறிடும், அதுக்கு அடாப்ட் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கிறது சயின்ஸில் ரொம்ப முக்கியம். அப்போ காயகற்ப மூலிகைகளை நம்ம இது பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேன்சர் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இதுதான் வந்து நான் அந்த ஒரு லெக்சரில் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட கேன்சர் ரிலேட்டடான ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த ரெஃபரன்சஸ்.